பண்ணி ஆக்சுவலாக வந்து உடம்பு ஃபுல்லாக தேய்ப்போம், உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி இது பண்ணுவோம். ஸோ வந்து இதுக்கப்புறமா நான் வந்து ஃபுல்லாக உடம்புலாம் தேய்ச்சிட்டு இது பண்ணுவேன். இதோட வந்து நம்ம சாப்பிடும்போது பார்க்கலாம். குளித்து முடிச்சுட்டு வரேன். சாப்பிடும்போது இப்போ எங்கள் அம்மாவில் கொஞ்சம் பிஸியாக இருந்தாலும் பேச முடியல. சாப்பிடும்போது நாங்கள் ஃப்ரீயாக உட்காந்து பேசுவோம். அப்போ வந்து உங்களுக்கு எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் கொடுக்குறேன். ஸ்டேட்யூன் கைஸ், ஸ்டேட்யூன் கைஸ். வந்து எல்லாம் சாப்பிட்டுன்ற குளிச்சு முடிச்சுட்டு நான் ஃப்ரெஷ்ஷாக வந்து சாப்பிட உட்காந்துட்டோம். ஸோ மீல்ஸ் முருங்கைக்காய் மாங்காய் வச்சு வடை வச்சு பொரியல் இந்த சிம்பிள் டிஷ் தான். வந்து அப்போயே சொன்னேன் அம்மாவால் பிஸியாக இருந்தாலும் வரணும்ல. இப்போ வந்து நாங்கள் சாப்பிட்டு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கிறிஸ்மஸ் நம்ம ப்ராப்பராக ஃபஸ்ட்லேருந்து என்னென்னலாம் பண்ணுவோம். கிறிஸ்மஸ் முந்தின நாள் அடுத்த நாள். கிறிஸ்மஸ் முந்தின நாள் வந்து ஒரு பொழுது இருக்கணும். ஒரு பொழுது இருந்து ஃபாஸ்டிங் இருக்கணும். ஃபாஸ்டிங் இருந்தாக்கா அன்னைக்கு வந்து வடை, பாயாசம், சாம்பார் சாதம், பொரியல். வடை இருக்கு, பாயாசம் வேணும். பாயாசம் இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்து வரும். ஐடியா இதெல்லாம் செஞ்சு செய்வோம். நைட்டு வந்து மாஸ்க் போயிட்டு வந்துட்டு காலையில் நான்வெஜ் செய்வோம். நாளைக்கு என்ன ஸ்பெஷல் பண்ண நம்ம வீட்டில்? நாளைக்கு காலையில் வந்து இட்லி, மட்டன் குழம்பு. அப்பா மதியம் வந்து சிக்கன் பிரியாணி, சிக்கன் வறுவல். நாளைக்கு எங்கேயும் ஷூட்டிங்கே போதாங்கல்ல, இங்கே தான் வீட்டில் தான். இன்னைக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இப்போ அதாவது காலையில் நடந்ததில்ல, இது எல்லாமே நைட்டு முடிஞ்சு நாளைக்கு மறுநாள் வரைக்கும் வந்து உங்களுக்கு வீடியோவாக வரும். கண்டிப்பாக தெரியும். அதுக்கப்புறம் ஷாப்பிங் இருக்குது. அந்த ஷாப்பிங் வந்து ரெடி பண்ணுறோம். அது தெரியும். ஹலோ மக்களே, வெல்கம் பேக். ஸோ இப்போ வந்து கிறிஸ்மஸ் வந்து நைட்டு வந்து நாங்கள் சர்ச்சுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் டைம் ஆகிடுச்சு, 11:20 கிட்ட ஆகிடுச்சு. நான் வந்து சர்ச்சுக்கு போகிறதுனால அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து விஷஸ் சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி, இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். இந்த வேர்ல்டில் இருக்கிற எல்லாருக்கும் மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் கிறிஸ்மஸ் விஷஸ் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் அண்டு மை கொலீக்ஸ். ஸோ எல்லாருக்கும் என்னோடய பெஸ்ட்டு விஷஸ். அடுத்து வரப்போகிற நெக்ஸ்ட் இயருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கணும் எல்லாருக்கும். இந்த கிறிஸ்மஸ் வந்து நம்ம வந்து நம்ம யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி செகண்ட் இயராக வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ அதுக்குமே ரொம்ப ஹாப்பி. இந்த வீடியோ ஃபுல் வீடியோ வரும், அதையும் மறக்காமல் பாருங்கள். ஸ்டே டியூன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வந்துடாதீங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ் மக்களே, ஹாப்பி கிறிஸ்மஸ். வெளியே போயிட்டு ஹாப்பி கிறிஸ்மஸ் மா, ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ் அக்கா அம்மா. கைஸ், ஆல்மோஸ்ட் நாங்கள் முடிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து கேக் கட் பண்ண போகிறோம். கேக் கட் பண்ணிட்டு சாப்பிட்டு தூங்க போகிறோம். எல்லாரையும் காமிச்சிருக்க முடியாதனால எல்லாத்தையும் காமிச்சிருக்க முடியுமான்னு தெரில. பட் ஒரு சில கிளிப்பிங்ஸ் வரும், அது மட்டும் நீங்கள் பாருங்கள். Happy Christmas, Christmas, Happy Christmas, Merry Christmas. Happy Christmas. Papa, happy Christmas. Happy Christmas. Hello. Happy Christmas. Happy Christmas. Sorry. Happy Christmas. Stay tuned. மறுபடியும் நாளைக்கு காலைல
இட்லி மட்டன் குழம்பு அதோட சந்திங்க வெயிட் பண்ணுங்க. ஸோ கைஸ் மார்னிங் நம்ம எழுந்துட்டோம். மார்னிங் எழுந்து நேற்று நைட்டு சொன்ன மாதிரியே மட்டன் குழம்பும் அண்டு வந்து பார்த்திங்கன்னா இட்லி காலைல சாப்பிட்டோம். காலைல எந்திரிச்சது மணி 10 ஆகிடுச்சு, 9:45 10 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன ஸ்பெஷல்னால் இன்றைக்கி என் தம்பி தான் வந்து அலெக்ஸ் தான் வந்து இன்றைக்கி பிரியாணி மேக்கர். ஸோ கைஸ் அதே தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து கொதிச்சிட்ருக்கேன். நான் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். தம்பியோட ஸ்பெஷல் தான் பிரியாணி இன்றைக்கி. அலெக்ஸ் ஹாய் ஹாய். பிரியாணி சும்மா வேறு லெவலில் கொச்சினுக்குது. வா மண்ணல் அடிக்குது. விறகடுப்பு பிரியாணி அதுலேருந்து நான் தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக எல்லா க்ரெடிட்ஸும் அலெக்ஸ் தான் போய் சேரும். ரைஸ் அடுத்து வந்து இப்போது ஒன்லி அரிசி கொட்டி அப்படியே தம் போட்டு அப்படியே முடிச்சிட வேண்டியது தானே. இதோட நம்ம சாப்பிடும்போது பார்க்கலாம்ல. ஓகே கைஸ், இதோட எல்லாமே எப்படி ஒரு சிம்பிள் பிரியாணி டேஸ்ட் பார்க்கட்டா. ஆஹா சூடா. வாவ், இன்னும் கொஞ்சம் லைட்டாக உப்பு போடலான்னு நினைக்கிறேன். காரம் மற்றபடி எல்லாமே ஓகே அலெக்ஸ். செம்மையாக இது. வாசமும் சூப்பராக இருக்குது. அந்த சென்னை ஒரு பேஸ் வரும்ல அந்த ஸ்டைல் அந்த வாசம் நல்லா வருது. செம்மையாக இருக்குது ரைஸ். அதே மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து வந்து வீட்டுக்கு வந்து தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ் வராங்க அண்டு அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. எல்லாருமே சாப்பிட்றத பார்க்கலாம். ஹாப்பி நியூ இயர் சொல்லு. வெக்கம் வந்துருச்சு அம்மா. கைஸ் ஸ்டே டியூன். எல்லாரும் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்துட்டே இருங்க. இது வந்து ஒரு பெரிய லென்த்தி வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் ஒரு 20 minutes கிட்ட வந்துடும். தெரில எடிட்டர் எப்படி பண்ணுவாருன்னு தெரில. அவரும் எடிட்டராக வருவார். ஸ்டே டியூன் கைஸ். இப்போ வந்து பிரியாணிலாம் செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ வந்து நான் சாப்பிடல, பட் ஆனால் திவா சாப்பிட்றாரு அண்ட் அலெக்ஸு அப்புறம் அஜய் சாப்பிட்றாரு. எல்லார்கிட்டையும் ரிவ்யூ கேட்போம் நம்ம. திவா சொல்லுங்கள், எப்படி ரிவ்யூ? பீஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே செம்மையாக அரைப்பாக இருக்குது. அலெக்ஸ் வந்து வீட்டமாக செஞ்சிருக்காருன்னு சொல்லலாம். டேஸ்ட் எப்படி இருக்கு? ட்ரை பண்ணல ஒரு பைட்டு சாப்பிட்டு டக்குன்னு சாப்பிட்டு சொல்லு. அலெக்ஸ் எப்படி இருக்கு அலெக்ஸ்? அவன் தான் செஞ்சான். எப்படி இருக்கு? உப்பு கொஞ்சம் கம்மியாகுதா? அப்படியா? காரம் இல்லை அவ்வளோதான்டா. சரி அஜய் நீ சொல்ல. அஜய் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கா? ஆனால் ஒரு பெரியவங்க ஒரு 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க சாப்பிடலாம். ஏய் உனக்கு எப்படி இருந்துச்சு சொல்கிறா. நம்ம டேஸ்ட் பற்றி உங்களுக்கு தெரியாதா? மிளகாத்தூள். அடாப்பாவி ரைஸ் வந்து எல்லாம் நான் இப்போ சாப்பிட உட்காந்துருக்கேன். எப்படிமா இருந்துச்சு சொல்லுங்கள் சாப்பாடு? சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்குதா? ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து தயிர் பச்சடி பிரியாணி அண்ட் வந்து சிக்கன் கிரேவியில் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து மேக்கிங் ஃபார் அலெக்ஸ், சிக்கன் கிரேவி மேக்கிங் ஃபார் மம்மி, ரைத்தா மேக்கிங் ஃபார் டேனி. நான் தான் பண்ணேன். ஆளுக்கு ஒன்று பண்ணிட்டோம். பட்டு ஃபஸ்ட்டு பைட் பிரியாணி. ஓ சூப்பராக இருக்குது. செம்மையாக பிரியாணி. ஆனால் என்னென்னா கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. உப்பும் உரப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இது ரெண்டு மட்டும் கொஞ்சம் அப்படின்னா எல்லாரும் ஒரு காரம் சாப்பிட குழந்தைங்களாம் காரம் சாப்பிடல. ஆமாம் ஆமாம், அதனால அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு 4-5 குழந்தைங்க சாப்பிட்டாங்க. இதான் நான் அவங்ககிட்ட கேட்டேன். அங்கே சாப்பிட்ருந்தாங்களா பசங்க. கேட்டப்ப இது வந்து ஒரு 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தாராளமாக சாப்பிட்லாம் சொல்லி சொன்னான். உண்மையாகவே பிரியாணி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. தேங்க்ஸ். சின்ன குழந்தைங்க இப்போ 5 வயசு குழந்தைங்க 6 வயசு குழந்தைங்களாம் சாப்பிட்டாங்க. அவங்கெல்லாம் இந்த காரம் கம்மியாக இருந்ததுனால நல்லா சாப்பிட்டாங்க. ஆமாம் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் கிரேவி கூட
இந்த ரைத்தா வச்சு சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்கும். இந்த கிரேவி கூட பிரியாணி சாம்பார் சூப்பராகுது ரைஸ். இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறோம். கிறிஸ்மஸ் விளாக் சூப்பராக முடிஞ்சதில்ல, நைட்டு செம்ம எல்லாமே சூப்பராக முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் டிங்குன்னு தட்டி விடுங்க. See you on the video. Stay tuned. Bye.